illustration 47 பாருங்க. 47ல மெட்டீரியல் கொடுத்துருக்கான், லேபர் கொடுத்துருக்கான், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா என்ன அர்த்தம்னா இன்னும் வேலை அது ரிலேட்டடா முடியலன்னு அர்த்தம். சரியா? அது மட்டும்தான் பாயிண்டிங் ஆட் பண்றாங்க. அதாவது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மேல வந்து 200 யூனிட்ஸ் வந்து 0. டியூரிங் மே வந்து இந்த டோட்டலா இருக்கிற 6400 யூனிட்ஸ்ல ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து 20% கம்ப்ளீட் அப்படின்னு சொல்றதுனால யூனிட் ஸ்டார்டட் அண்ட் ஃபினிஷ் டியூரிங் மே வந்து 6400 மைனஸ் 200 6200. ஓகேவா? ஆனா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மெட்டீரியல்ஸ் ஆடட் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு 600. அப்போ ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் வந்து மெட்டீரியல் 6800. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். லேபருக்கும் அதுதான் சொல்றாங்க, 80% ஆஃப் தி லேபர் ரெக்வயர்டுன்றா. ஸோ 80%ன்றதுக்கு வந்து லேபர் 80% 600 யூனிட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றேன். இது வந்து ப்ராசஸ் காஸ்டிங் பார்த்தோம்ல, அந்த மாதிரி. இந்த 80%ன்றது என்னன்னா 200 into 80%. அதான் இந்த 160. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 600 யூனிட்ஸ் இருக்குல்ல, அதுல 80% ஒர்க் இன் ப்ராக்ரஸ் என்னன்னா 600 into 80%. அதான் 480. புரியுதா? மத்தபடி ஆஸ் யூஷுவல் அதே தான் கண்ணா. இல்ல என்னன்னா ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் ஃபிஃபோ மெத்தட்ல போடணும்ன்றாங்க. ஃபிஃபோ மெத்தட்ன்றது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இந்த சம்மோட இது மட்டும் காமிக்கிறேன், பேசிக் ஒர்க்கிங். மத்தபடி நீங்க ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா டைப் பண்ணி போட வேண்டியதான். ஒரே ஒரு ரா மெட்டீரியல் இருந்தா டைப் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா, டைப் யூஸ் பண்ணுவீங்களா? அதே மாதிரி கேலண்டர் வேரியன்சஸ்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எது கீவேர்டு? சூப்பர். எஃபிஷியன்சி கெப்பாசிட்டி கேட்கணும். ஹவர்ஸ். மெஜாரிட்டி ஹவர்ஸ் தான் ஆக்சுவலா. ரொம்ப ரேரா யூனிட்ஸ் வச்சு வரும். அதே மாதிரி ஓவர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ்க்கு வந்து எப்பவுமே அந்த பட்ஜெட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணீங்கன்னா போதும். வால்யூம்னால என்னன்னா குவான்டிட்டி, பிராக்கெட்குள்ள குவான்டிட்டி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த இது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீதேவி, ஒரு மேனேஜர் கெமிலியா கெமிக்கல் கம்பெனி மேனுஃபேக்சர், அதோட மேனேஜர். அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. நீங்க எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் மெட்டீரியல் லேபர் என்ன கொடுத்துருக்காருன்னா, மெட்டீரியல் வந்து கேஜி. நான் கிவன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? 3 கேஜி at the rate of ₹6. மொத்த ரேட் எவ்வளோ? டோட்டல் ₹18. அப்புறம் லேபர் 4 ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு ₹7.50. இப்போ டோட்டலா என்ன? ₹30. சரியா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆப்ரேட்டிங் டேட்டா ஃபார் த மந்த் ஆஃப் மே 2022, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மே 1
200 units, all the materials 20% complete as to labor. சரியா? first material labor. மெட்டீரியல் என்ன சொல்றோம்னா 200 யூனிட்டா. மே ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு இருக்கு? ஓப்பனிங் 200 யூனிட். சரியா? இதுல யூனிட்ஸ்ல மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஆல் மெட்டீரியல் மெட்டீரியல்ல வந்து ஆல் மெட்டீரியல் இதுல வந்து 20% கம்ப்ளீட் as to லேபர். ஓகேவா? அதே மாதிரி மே 31st 600 யூனிட்ஸ். ஆல் மெட்டீரியல் 80% கம்ப்ளீட் as to லேபர். எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க டியூரிங் த மந்த்? மே மந்த் வந்து டியூரிங் த மந்த் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 6600 யூனிட். சி 6400 யூனிட். கனமா ஒரே நிமிஷம், அது ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஒரே நிமிஷம், சாரி. ஒரே நிமிஷம், சாரி. இப்போ இந்த சம் வந்து இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆல் மெட்டீரியல்ஸ் ஆர் ஆடட் அட் த பிகினிங் ஆஃப் ப்ராசஸிங் த டிபார்ட்மெண்ட். 20,900 kgs of materials were used in the production. 20,900 kgs. kgs of materialனால என்னன்னா raw material. சரியா? யூனிட்ஸ் வந்தாலே finished product. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. at a cost of எவ்வளோன்னா 1,23,310 rupees. இந்த சம் இது வரைக்கும் வந்ததில்ல. சரியா? இந்த சம் இந்த வரைக்கும் வந்ததில்ல. டைரக்ட் லேபர் வந்து 2,08,670 which was rated at the rate of ஒரு ஹவருக்கு 7 ரூபாய் 70 பைசா. so direct labor வந்து amounted to 2 lakh which was at the rate of இது. so total cost MD of the concerned company has asked you to calculate the necessary variance but he is not sure about that, you are just required to help him அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதோட என்ன given புரிஞ்சுதா ரெண்டு பேருக்கும்? given data புரிஞ்சுதா? okay. ஏய் என்னப்பா எதுவுமே பதிலே வரல. புரியலையா given data? ஹலோ, என்னாச்சு ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ப்ராப்ளமா இருக்கா? சிவசங்கரி உங்களுக்கு என்னாச்சு? நீங்க ஏதாவது இருந்ததுன்னா அப்படி சொல்லுங்க. ஓகேவா? எனக்கு தெரியாது கண்ணா. நான் மாட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் ஒண்ணுமே புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அது பர்பஸ் சால்வ் ஆகாது. ஸோ இந்த வாய்ஸ் சரியில்லைன்னா சொல்லுங்க, நான் திருப்பி வெளில போயிட்டு கூட உள்ள வருவேன். ஏன்னா கொஷின்ஸ் போக போக, அதாவது சாப்டரோட எண்டு போக போக நம்மளுக்கு கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங் கொஷின்ஸ் நிறைய வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால தான் நான் தனியா தனியா எழுதுறேன். சம்ம தனியா எழுதிட்டு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரா மெட்டீரியல் ஓடது பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்றாங்க. அதுலயும் இந்த சம்ல ஸ்பெசிஃபிக்கா சிலது வந்து மெட்டீரியல் லேபர் ரெண்டு சொல்லிட்டு மெட்டீரியல்ல எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. லேபர்ல 20% தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து க்ளோசிங்க்கு வந்து 80% கன்சிடர் ஆயிருக்கு. அப்புறம் ஃபினிஷ்டு கூட்ஸ்க்கு வந்து வேல்யூவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடது வந்து லேபருக்கும் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியலுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா வேரியன்சஸ் கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராசஸ் காஸ்டிங்கோட கான்செப்ட் கொஞ்சம் இங்க அலைன் பண்ண போறோம். அதாவது எப்பவுமே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் போட்டு சால்வ் பண்ணுவோம். கரெக்டா? அப்படி சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்? நீங்க டைப் 1 டைப் 2 போட்டு அசஸ் பண்ணி சம் டைரக்டா போயிடுவோம். ஆனா இந்த சம்ல ஒர்க்கிங் பார்ட் ஆன் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் மெட்டீரியல் லேபர் பை ஃபிஃபோ மெத்தடை நம்ம இப்ப பண்ண போறோம். சரியா? அது பாருங்க.
The equivalent production determined by FIFO method will be used to calculate the standard material and standard labor allowed. இப்போ இந்த ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து டெய்லி காத்தால நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஹாஸ்டல்லையோ இல்லை அம்மாவோ குழம்பு கூட்டு பொரியல் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இல்லையா வீட்டில், இல்லை ஹாஸ்டலில் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க கேக்குறீங்க, அம்மா எவ்வளவுமா முடிஞ்சிருக்கு சமையல்னு கேக்குறீங்க. அம்மா சொல்றாங்க, இன்னும் ரசம் பண்ணணும், இன்னும் கூட்டுக்கு காய் திருத்தணும், இன்னும் ரசமுதுக்கு வந்து நான் இப்ப ரசப்பொடி இது பண்ணணும்லாம் சொல்றதுக்கு பதிலா ஒரு 50% முடிஞ்சிருச்சு ஸ்ரீதேவின்னு சொல்றாங்கன்னா அது எப்படி இருக்கும்? அதுதான் அந்த ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன்ன்றது. Equivalent production for material and labor says that the amount of the completion part for a particular category of a cost either for a material or labor. இப்போ ஹாஸ்டல்ல போய் நீங்க கேக்குறீங்க சிவசங்கரி, நீங்க வந்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேக்குறீங்க. அவங்க லஞ்ச் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ரெடி பண்ண ப்ரப்போர்ஷனை மட்டும் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 40% முடிஞ்சிடுச்சுமா சமையல், இன்னும் ஒரு இல்ல 80% முடிஞ்சிச்சு, இன்னும் 20%னா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா, அப்பனா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் பண்ண வேல்யூவை சொல்றாங்கல்ல, அந்த கான்செப்டை தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். சரியா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் மே 2000 யூனிட்ஸ் ஓகேவா? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மே 1 மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஏதாவது பெண்டிங் இருக்கா அந்த யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எதுவுமே கிடையாது, அதனால 0. சரியா? அதுவே லேபருக்கு வாங்கலாம் 200 யூனிட்ஸ்க்கு அவன் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளவு சொல்றான்? 20% கம்ப்ளீட்னு சொல்றான். அப்பனா இன்னும் எவ்வளவு பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆனோம் சிவசங்கரி? அதனால தான் 200 into 80% 160 போட்டிருக்காங்க. புரியுதா? இப்போ அடுத்தது யூனிட்ஸ் வந்து எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன்ல நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6400 யூனிட்ஸ்ன்றது எது தெரியுமா? ஓப்பனிங்கையும் சேர்த்து சொல்றாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? த கம்ப்ளீட்டட் டியூரிங் த மந்த்னு சொல்றது வந்து ஓப்பனிங்கையும் சேர்த்து சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? 6001 மைனஸ் 200 பண்ணீங்கன்னா 6200. அது ஆஸ் யூஷுவல். அதுல உங்களுக்கு இந்த ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷனோட இது எதுவுமே கிடையாது. இவ்வளவு கம்ப்ளீட்டான்றது மொத்தமா நம்ம மெட்டீரியலுக்கும் எடுத்துக்கலாம், மொத்தமா வந்து நம்ம லேபருக்கும் எடுத்துக்கலாம். அடுத்தது க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னா 600 யூனிட்னு சொல்றான். இந்த 600 யூனிட்ல மெட்டீரியலுக்கு எல்லாமே ஒண்ணுமே பேலன்ஸே கிடையாது. ஸோ மொத்தமா 600 யூனிட் வந்து நம்ம வந்து ஃபுல்லா எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ? 6200 பிளஸ் 600 6800. லேபருக்கு என்ன பண்ணணும்? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 80% சொல்றாங்க. இந்த 600ல 80% போட்டா 480. அப்ப லேபருக்கு என்ன? 160 பிளஸ் 6200 பிளஸ் ஒரு 480. அப்ப 6840 தான் லேபரோட ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன். இப்போ நம்ம வந்து மெட்டீரியல் லேபர் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம அதே இப்போ நம்மளோட நார்மல் இது போடலாமா? மெட்டீரியல் வேரியன்ஸோடது டைப் பண்ணோட மெட்டீரியல் வேரியன்ஸ் என்ன? ட்ரை பண்றீங்களா யாராவது? அந்த சொல்லுங்க ஸ்ரீதேவி. ட்ரை கொடுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்கும்? ஆமா செல்லம். ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இன்டூ அதுக்கண்ணா அந்த ஃபார்மேட். இல்ல இது டைப் பண்ணு 1 2 3. ஓகேவா? இப்போ 1 மைனஸ் 2 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 2 minus 3. One minus 3.
இப்போ நம்மள பொறுத்த வரைக்கும் ஆம், இங்க என்னது குவாண்டிட்டி வேரியன்ஸ் இருக்கு புதுசா. ஆனா ஆக்சுவல் குவாண்டிட்டி மைனஸ் ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டின்னு வந்திருக்குல்ல. 2 - 1 பண்ணிருக்காங்க. ஒரே நிமிஷம் அண்ணா. மெட்டீரியல் குவாண்டிட்டி இது புதுசா இருக்கு ஆக்சுவலா. ஒரு நிமிஷம். சரி. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி வந்து இதுல 6800. ஓகேவா? ஸோ 6800 இன்டூ 3 கரெக்டா? ஆக்சுவல் குவாண்டிட்டி வந்து 6000 900. கரெக்ட் கரெக்ட். 20900 இன்டூ ஸ்டாண்டர்ட் இது பிரைஸ் வந்து 6. இது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 6800ன்றது வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷனு. ஆனால் 6800 இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கான். அதில் 1 கிலோ எவ்வளோன்னா, ஒரு நிமிஷம், ஒரு 3 kgக்கு ஓகே, ஒரு யூனிட்டுக்கு 3 kgயா? அப்போ 6800 யூனிட்ஸ்க்கு 6800 இன்டூ 3யா? அப்போ இப்போ ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய். அப்போ 20400 யூனிட்ஸ்க்கு 20400 இன்டூ 6. ஸோ 6800 20400 இன்டூ 6 புரியுதா உங்களுக்கு? இந்த நம்ம வந்து எவ்வளோ 3 kgக்கு ஒரு யூனிட் ஆகுறது. அப்போ 6800 kgனா 20400 kgsல. அதுதானே நம்மளோட ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி. தட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட்டு. அப்புறம் 20900ன்றது வந்து நம்மளோட ஆக்சுவல் குவாண்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஆக்சுவல் குவாண்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸ் சம்லே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 1,23,310. ஓகே, அப்போ 1 - 2 வந்து புரியுதா இல்ல திருப்பி சொல்லட்டுமா? சிவசங்கரி உங்களுக்கு யூசேஜ், இது வந்து பிரைஸ், இது வந்து காஸ்ட்.
ஓகேவா கண்ணா? ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்குற வந்து ப்ரைஸ் வேரியன்ஸ் 2090 ஃபேவரபிள், 3000 யூசேஜ் வேரியன்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் குவான்டிட்டி வேரியன்ஸ். ஆனா இது வரைக்கும் நான் இந்த வேர்டு நான் பார்த்ததே இல்ல. இவ்வளோ நாள் நான் நடத்துறேன்ல இந்த ஸ்டேஜ் ஒன்லாம், ஈவன் நான் படிக்கும்போது கூட அந்த குவான்டிட்டி வேரியன்ஸ் கேட்டதே கிடையாது. நீங்க முன்னாடி கேட்டிருக்கீங்களா ஸ்ரீதேவி பழைய சிலபஸ்ல? நான் குவான்டிட்டி வேரியன்ஸ் இப்பதான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் காலேஜ்ல கூட நான் கேட்டதே இல்ல. குவான்டிட்டி வேரியன்ஸ், காஸ்ட் வேரியன்ஸ் வந்து 9 10. காஸ்ட் வேரியன்ஸ் கேட்கல, பட் நீங்க போட்டுக்கலாம். இதே தான் வந்து நம்ம இதுக்கு அப்ளிகபிள் பண்ணோம். லேபர் காஸ்டிங் புரியுதா? ஆ. ஸ்ரீதேவி இதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். லேபர் வேரியன்ஸ்க்கு இந்த எஸ்ஹெச் இன்டு எஸ்பி அதை ட்ரை பண்ணுங்க. சாரி சாரி ஸ்ரீதேவி, உங்களுக்கு நீங்க மெட்டீரியல் சொல்லிட்டீங்களா, சிவசங்கரி சொல்றதுக்கு பதிலா அவங்க சொல்லிட்டான். சிவசங்கரி நீங்க ட்ரை பண்ணுங்க கண்ணா. என்னம்மா? டைப் 1 தான், டைப் 1 தான். ம் 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 ம். ஓகே, இதுக்கு வந்து என்னெல்லாம் வரும்? 1 மைனஸ் 2 சொல்லுங்க கண்ணா. ம். இந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் டெய்லி பார்த்துட்டே வாங்க என்ன. லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் அடுத்தது. ரேட் வேரியன்ஸ்னு சொல்லுவோம் சரியா? இங்க இங்க பிரைஸ், மெட்டீரியல்ல பிரைஸ்ன்னு வரும், இங்க ரேட்ன்னு வரும். அப்புறம் கரெக்ட், சூப்பர், வெரி குட். ரெண்டு பேரும் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸோ 1 மைனஸ் 2, 2 மைனஸ் 3, 1 மைனஸ் 3. ஓகேவா? இப்போ நம்ம வந்து டேட்டா பார்க்கலாமா? அதே மாதிரி இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க? ஒரு யூனிட்டுக்கு வந்து 4 மணி நேரமா? கரெக்டா? அப்போ 6840 யூனிட்ஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு யூனிட்டுக்கு 4 மணி நேரம்னா 6840 தானே லேபர். ஸோ 6840 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 6840 இன்ட்டு 4. ஓகேவா? இப்போ ஒரு யூனிட்டுக்கு அவங்க எவ்வளவு சொல்றாங்க? 7 ரூபாய் 50 பைசாவா? அப்போ 2736. இல்ல, 4. இது வந்து ஹவர்ஸ். ஒரு 4. ஆமா, ஒரு ஹவருக்கு 7 ரூபாய் 50 பைசாவா? அப்போ 27360 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? 360 இன்டூ 7.5. ஓகேவா? ஸோ 27360 இன்டூ 7.5. ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? அஹ்,
ஆக்சுவல் ஹவர்ஸ் இங்க வந்து 208670 divided by 7.7 இப்போ 2700 கரெக்டா? இது வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கால்குலேஷன் கண்ணா. ஓகேவா? ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து ஆக்சுவல் ஹவர்ஸ் கால்குலேஷன். ஆனா இது ஆக்சுவலா பார்த்தோன்னா ரொம்ப பேசிக் மேக்ஸ் தான். பட் நம்ம அப்ளை பண்றதை பார்த்துக்கணும் அக்கார்டிங்கா. இது என்னன்னா ஒரு ஹவருக்கு அவன் எவ்வளவு சொல்றான்? 7 ரூபாய் 70 பைசாவா? ஆமா 7 ரூபாய் 70 பைசா. அப்போ 208670க்கு எவ்வளோ? ஸோ 2086 divided by 7.7. அப்போ 27100. அப்போ ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ? 27100 into 7.5. ஆக்சுவல் ஹவர்ஸ் into ஆக்சுவல் இது வந்து கொடுத்துட்டோம். 208670 கொடுத்துட்டோம். அப்போ சொல்லுங்க சிவசங்கர். இப்போ 1 minus 2 என்னவா இருக்கும்? ஓகே, இங்கே புல் ஆயிடுத்து. 1950 ஃபேவரபிள்ன்றது எஃபிஷியன்சி, 5440ன்றது வந்து அட்வர்ஸ், காஸ்ட் வேரியன்ஸ் அட்வர்ஸ். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த கால்குலேஷன்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த கால்குலேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கிவனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இங்க கிவன் போட்டிருக்கேன். ஓகேவா? கிவன் மெட்டீரியல் வேரியன்ஸ், லேபர் வேரியன்சஸ். ஓகேவா? இந்த இந்த பாயிண்ட் யாருக்காவது புரியலையா? ஏதாவது எக்ஸ்ட்ரா நோட்ஸ் மாதிரி வேணுமா உங்களுக்கு? ஏதாவது வேணா சொல்லுங்க, இப்பயே போடுறேன். வேணா நான் இங்க கால்குலேஷன் வேணா இங்க போடுறேன். 200 into 80%. 600 into 80%. இது ரெண்டுமே ஏன் பண்ணலன்னா எல்லாமே 100% completed அதனால. ஓகேவா? இங்க போடவா அத? இது ஓகேவா? ஓகேவா ஸ்ரீதேவி, சிவசங்கரி? ஓகே. ஸோ இது ஸ்டெப் 1 கிவன். ஆக்சுவலா சம் படிக்கிறதே நீங்க ஸ்டெப் 1 தான். ஓகேவா? போக போக இது வந்து ஸ்டெப் 2, இது ஸ்டெப் 3. ஸோ 47 முடிச்சோமா?
என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்யூஷன் வந்து கிளியர் தான் பாருங்க. ஓகேவா? கம்பெனி வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. பட்ஜெட் சேல்ஸ் வந்து 20,000, யூனிட் சேல்ஸ் வந்து 20,000 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் வந்து 20,000 ருபீஸ்ல 2 lakhs. சரியா? ப்ரொடக்ஷன் எவ்வளவு பண்றாங்கன்னா 1,30,000க்கு ப்ரொடக்ஷன். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் வந்து திஸ் மைனஸ் திஸ். பிகினிங் இன்வென்ட்ரி இல்ல, எண்டிங் இன்வென்ட்ரி இல்ல, அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் எதுவுமே இல்ல. க்ளோசிங் ஸ்டாக் இல்லன்றதே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் சொல்லுங்க? ஃபுல்லா இதுவாகும் போது என்ன ஆகும்னா அந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்ன்ற ஒரு கான்செப்ட் எங்குமே நம்ம எடுத்துட்டு வர மாட்டோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டிபார்ட்மெண்டல் அக்கவுண்ட்ஸ்லாம் இந்த கால்குலேஷன் ஆஃப் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் ஆன் க்ளோசிங் ஸ்டாக்னு எடுத்துட்டு வருவோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கோம், அந்த ப்ரொடக்ஷனுக்காக தான் வாங்கியிருக்கோம்னா நம்ம ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கு தான் வாங்கியிருப்போம். கரெக்டா? நம்ம க்ளோசிங் ஸ்டாக் இருந்ததுன்னா அதுக்குள்ள ஹிடனா இருக்கிற ஒரு ப்ராஃபிட் எலமெண்ட்டை ஒரு ஒரு வந்து ஒரு பாதிப்பு தான் நம்மளுக்கு. கரெக்டா? க்ளோசிங் ஸ்டாக் வந்து இல்லாம இருந்தது என்னன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து நம்ம கரெக்டா ஃபுல்லஸ்ட் ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷனுக்காக ஃபுல்லஸ்ட் யூட்டிலைசேஷன் பண்ணியிருக்கோம். அதை ஃபுல்லாவே நம்ம ப்ராஃபிட்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்பனா அது வந்து ஒரு குட் சைன். சரியா? இப்போ 2022 பட்ஜெட்டட் சேல்ஸ் லெவல் வந்து நார்மல் கெப்பாசிட்டி லெவல்ல பண்ணிருக்காங்க. அதை தான் ஃபேக்டரி ஒரு ப்ரீ டிட்டர்மைன் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ரேட் பர் டைரக்ட் லேபர் ஹவருக்கு பேஸா எடுத்திருக்காங்க. 2022 எண்டில் கம்பெனி எவ்வளவு சொல்றான்னா ப்ரொடக்ஷனும் சேல்ஸும் வந்து 19,200 எண்ட் ஆஃப் 2022ல சொல்றாங்க. எவ்வளவு சொல்றாங்க? ப்ரொடக்ஷனும் சேல்ஸும் 19,200 சொல்றாங்க. ஓகேவா? டோட்டல் ஃபேக்டரி ஓவர்ஹெட் was exactly equal to the budgeted factory overheads. For the year there was underapplied total factory overheads for underapplied factory overhead எவ்வளோ? 2,000. Factory overhead is applied to the work in progress process inventory on the basis of standard direct labor hours allowed for units produced. Although there was a favorable labor efficiency variance, there was neither a labor rate variance nor material variances for the year. Favorable labor efficiency variance இருந்தாலும் ஓகேவா, லேபர் ரேட் வேரியன்ஸோ மெட்டீரியல் வேரியன்ஸோ எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்பனா இந்த பாயிண்ட் இங்க மட்டும்தான் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஓகேவா? எஃபிஷியன்சி வேரியன்ஸ்ல மட்டும்தான் என்ன ஆயிருக்கு? ஃபேவரபிளா இருக்கு. An explanation of the under applied factory overhead of 2,000 being as specific as the data permitted indicating the overhead variances affected. என்ன சொல்றான்? இந்த 2,000 ரூபான்ற அண்டர் அப்ளைடு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன்ல கொடுக்கணும். இந்த சிச்சுவேஷனை எப்படி பாப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம மோரா கான்சன்ட்ரேட் பண்ண போறது என்னன்னா அண்டர் அப்ளைட் ஃபேக்டரி ஓவர்ஹெட் வந்து எதனால வருது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? அண்டர் அப்ளைடு ஃபேக்டரி ஓவர்ஹெட் எதனால வருதுன்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட் ஆக்சுவல் ஃபேக்டரி ஓவர்ஹெட் வந்து ஸ்டாண்டர்டோட விட ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா அண்டர் அப்ளைடு ஃபேக்டரி ஓவர்ஹெட் அரைஸ் ஆகும். ஓகேவா? Standard amount of factory overhead applied to the work in progress is based on actuals rather than on budgeted units of output. அதாவது இப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட் வந்து ஸ்பெண்டா இருக்கட்டும், எஃபிஷியன்சியா இருக்கட்டும், ஐடியல் கெப்பாசிட்டி வேரியன்சஸ் வந்து ரிசல்ட்ஸ் இன் அன்ஃபேவரபிள் டோட்டல் ஃபேக்டரி ஓவர்ஹெட் வேரியன்ஸ் ஆஃப் 2,000. இது must be favorable factory overhead must be favorable because அதாவது ரெண்டு கான்ட்ரடிக்டரி விஷயம் இங்க நல்லா பாத்துக்கோங்க. எஃபிஷியன்சி வேரியன்ஸ் வந்து ஃபேவரபிளா இருக்கு, ஆனா அண்டர் அப்ளைடு ஃபேக்டரி ஓவர்ஹெட் வந்து தட் இஸ் ஃபேக்டரி ஆக்சுவல் ஃபேக்டரி ஓவர்ஹெட் வந்து ஸ்டாண்டர்டோட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப கான்ட்ராக்டரியா இருக்கு. இந்த கான்ட்ரடிக்டரி ஏன் இருக்கு அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம்.
ஃபேவரபிள் வேரியன்ஸை வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஃபேக்டரி ஓவர்ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஓவர்ஹெட்ஸ் எல்லாமே வந்து டைரக்ட் லேபர் ரேட்ல தான் பேஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்ற சொல்றாங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ஃபேக்டரி ஓவர்ஹெட் ப்ரீடிட்டர்மைன் ஸ்டாண்டர்ட் ரேட் பர் டைரக்ட் லேபரை வச்சு தான் இந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ரேட்ஸ் வந்து கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க the efficiency variance is mainly because favorable efficiency variance is mainly because direct labor efficiency variance, um, the factory overhead efficiency variance must be fair because it is computed on the same basis as the direct labor efficiency variance which was given as favorable. The company க்கு வந்து unfavorable idle capacity variance இருக்கலாம் because the activity level for the year was less than the capacity level. ஆக்சுவல் ஆக்டிவிட்டி லெவல் வந்து பட்ஜெட் சேல்ஸ் லெவல் வந்து நார்மல் கெப்பாசிட்டி கரெக்டா. ஆனா இங்க ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து அவன் சொல்றான் தெரியுமா, 20,000 பட்ஜெட் பண்ணிருக்காங்க, ஆனா எவ்வளோ ப்ரொடக்ஷன் சேல்ஸ் பண்ணிருக்காங்க 90,200ல. அப்பனா என்ன அர்த்தம், நார்மலா விட ஆக்சுவல் வந்து கம்மி கெப்பாசிட்டி லெவல்ல தானே கம்மி பண்ணிருக்கான், அதனால ஐடில் கெப்பாசிட்டி வந்து அன்ஃபேவரபிளா இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா இல்லையா? சிவசங்கரி ஸ்ரீதேவி ரெண்டு பேருக்கும் இதுல நிறைய ஃபேக்டரி ஓவர்ஹெட் அதாவது ரெண்டு விதமான ஃபேக்டரி ஓவர்ஹெட். ஒன்னு எஃபிஷியன்சி, லேபர் எஃபிஷியன்சி ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம். இன்னொன்னு அண்டர் அப்ளைட் ஃபேக்டரி ஓவர்ஹெட் பத்தி பேசுறாங்க. ஓகேவா? ஃபேக்டரியோட எஃபிஷியன்சி வேரியன்ஸ்ன்றது வந்து டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் பேஸ் பண்ணி பண்றதுனால அது ஃபேவரபிளா இருக்கு. ஆனா ஆக்சுவல் நம்ம பிளான் பண்ணது 20,000 யூனிட், ஆனா அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணதே 19,200 யூனிட்னால நார்மலோட ஆக்சுவல் வந்து கம்மியா இருக்கிறதுனால அது அன்ஃபேவரபிள் ஐடில் கெப்பாசிட்டி வேரியன்ஸ்ல லேண்ட் அப் ஆகுதுன்றாங்க. ஸோ as to the factory overhead spending variance, the balance would be unfavorable because actual cost would have to exceed their budgeted cost, the actual of the actual units produced, since the budget allowance வந்து for production of 19,100 must be less than 20,000 units and the actual cost was exactly equivalent to the budget allowance of 20,000 units. இங்க magnitude of these spending variance வந்து is improportional. அதாவது டீடைல் பாதி தான் கொடுத்திருக்காங்க, பாதி டீடைல் வந்து ஹிடன் ஆயிருக்கு. அதனால இந்த ஸ்பெண்டிங் வேரியன்ஸோட மேக்னிடியூட வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாத சிச்சுவேஷனா இருக்கு. பட் ஹவவர் we can conclude two things. என்னன்னா என்னோட பட்ஜெட் பண்றதை விட என்னோட நார்மல் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து ஐடில் கெப்பாசிட்டி வேரியன்ஸ் வந்து அன்ஃபேவரபிளா இருக்கு. ஸோ ஐடில் கெப்பாசிட்டி வேரியன்ஸ் அன்ஃபேவரபிளா இருக்கிறதுனால என்னோட எஃபிஷியன்சி வேரியன்ஸையும் நான் வந்து ஃபேவரபிளா பார்க்குறேன். ஆனா as far as அண்டர் அப்ளைட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்டை பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து டீட்டெயில்டா இல்லாததுனால நம்மளால கிளியரா ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வர முடியல. அதுதான் சொல்றாங்க. புரியுதா? இது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே புரியாது கண்ணா. லைவா போறீங்கல்ல நீங்க, லைவா போகும்போது நீங்க பாப்பீங்க தெரியுமா, அப்போ உங்களால அலைன் பண்ண முடியும். ஆனா இப்போதைக்கு ஓரளவுக்கு கோத்ரூ பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வேற ஏதாவது பிளான் பி மாதிரி ஏதாவது யோசிச்சு வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நார்மல் இஸ் கிரேட்டர் தேன் ஆக்சுவல்ஸ். தட் இஸ் 20,000 யூனிட்ஸ்ன்றது நார்மல் இல்லையா? ஆனா ஆக்சுவலா எது பண்ணிருக்காங்க, 19,000 யூனிட் 200 யூனிட்ஸ் தான் பண்ணிருக்காங்க. அதனாலேயே நம்மளுக்கு எஃபிஷியன்சி வேரியன்ஸும் பாத்தீங்கன்னா ஃபேவரபிள்ல வருது. ஏன்னா கிட்டத்தட்ட சேவிங்ஸ் மாதிரி கண்ணாது. எஃபிஷியன்சி வேரியன்ஸ் வந்து லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ்ன்றது வந்து 19,200 ரூபாய் போனான்னா எனக்கு வந்து எஃபிஷியன்சி வேரியன்ஸ் வந்து ஃபேவரபிளா வரும், சேவிங்ஸ்ல வருது. ஆனா இந்த அண்டர் அப்ளைட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்க்கான டீடைல்ஸ் வந்து நிறைய கொடுக்காதனால நம்மளால டீடைல்டா சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியல. அவ்வளவுதான், சிம்பிள். புரியுதா? the details for under applied factory overhead are indeterminate from the information given.
அவ்வளவுதான் கண்ணா. புரிஞ்சுதா? ஈஸி. ஓகே. 49 என்ன சொல்றான்னா, a team of management consistent company executives concluded that the standard cost installation வந்து ஒரு வெஹிக்கல்காக எடுத்துட்டு வராங்க ஸ்ரீதேவி சிவசங்கரி. ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு எடுத்துட்டு போறீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இன்ஸ்டலேஷன் பண்ணுவீங்கல்ல. ஒரே நிமிஷம் இருங்க. எனக்கு ஒரு 2 days பயங்கரமான ஒரு ஹெட்டேக், என்னன்னே தெரியல, வந்து வந்து போகுது. ஒருவேளை கண் செக் பண்ண நீங்க 2 பேரும் கண்ணாடி போட்டிருக்கீங்களா சிவசங்கரி? நீங்க கண்ணாடி போட்டிருப்பீங்களா சிவசங்கரி? ஓ, ஓகே ஓகே. 2 பேரும் உங்க போட்டோஸ் அனுப்பிச்சு விடுறீங்களா? நான் உங்களை பாக்குறேன் அப்புறம். ஸ்ரீதேவி நீங்க கண்ணாடி போட்டிருப்பீங்களா ஸ்ரீதேவி? இல்ல இல்ல. நீங்க வந்து நல்லா கண்ணெல்லாம் அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க கண்ணா. நான் நம்ம ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்னு சொல்லிட்டு லைப்ரரியில போய் ஒரு புக் எடுத்தேன் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்காக. ஓகேவா? ரெக்கன்சிலேஷன். அது என்ன, ரொம்ப மைன்யூட்டா இருந்தது அந்த ஃபாண்ட்டே. எனக்கு தெரியல, ஒருவேளை அந்த ரெஃபரன்ஸ் பார்த்து அப்படி ஆகுதான்னு தெரியல. ஆனா நம்ம புக்ஸ் எப்படி தெரியுமா இருக்கு ஸ்ரீதேவி சிவசங்கரி? பா, ஒரு 4 ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் நல்லா குண்டு குண்டா இருக்கு. ஆனா உள்ள பார்த்தோம்னா செம்ம கண்டென்ட். நல்லா இந்த லைப்ரரி சூப்பரா எடுத்துட்டு வந்துட்டான் ஸ்ரீதேவி சிவசங்கரி. எப்பாவது முடிஞ்சா போயிட்டு வாங்க. ஆனா ஓகே, நீங்க திருச்சியில திருச்சியில அங்க எப்படி உங்களுக்கு லைப்ரரி இருக்கா? சூப்பர். சிவசங்கரி நீங்க கண்டிப்பா மஸ்ட் கோ. ஓகே. பீயிங் நம்ம இன்ஸ்டியூட் லைப்ரரியே இருக்கு கண்ணா, சூப்பரா. இப்போ நிறைய புக்ஸ் ரெஃபரன்சஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எக்மோர் போயிருக்கீங்களா நீங்க? நீங்க போங்க, ஒரு சாட்டர்டே போயிட்டு வாங்க. போயிட்டு ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. அங்க வந்து இப்போ ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓஆருக்குலாம் அங்கே தான் போய் எடுக்க போகிறோம் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். அந்த PERT அண்ட் சிபிஎம் இருக்குல்ல ஓஆர்ல, நீ பார்த்தீங்களான்னு தெரில. அதுக்கு வந்து அங்கே தான் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எடுக்க போகிறேன். ஒரு ஃபேக்கல்ட்டி சொல்லியிருக்காங்க நல்லா அட்வான்ஸ்டு புக்ஸ்லாம் இப்போ வச்சுருக்காங்கன்ட்டு. போயிட்டு வாங்க சிவசங்கரி, மஸ்ட் கோண்ணா. போய் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அங்கேயே பக்கத்துலேயே கன்னிமரா லைப்ரரி இருக்கு. ஸ்ரீதேவி நீங்க சென்னை வந்தீங்கன்னா கன்னிமரா லைப்ரரி போயிட்டு வாங்க ஸ்ரீதேவி. கன்னிமரா லைப்ரரி போடணும், அண்ணா லைப்ரரியும் போங்க. ஒரு செம்ம வைப்பு கிடைக்கும் உங்களுக்கு. போன உங்க 2 பேருக்கு இப்போ இந்த சிவா, உங்க 3 பேருக்காக அந்த ரெஃபரன்ஸ் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக போன வாரம் போய் இந்த அண்ணா லைப்ரரி. ஒரு பொண்ணு சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் மூணுமே ப்ரிப்பேர் பண்றா போல இருக்கு. காத்தால 8 மணிக்கு வருவாங்களாம், நைட்டு வந்து 7:30 மணிக்கு கிளம்புவாங்களாம். கடந்த 3 மாசமா வந்து படிச்சுட்டு இருக்காங்களாம் அந்த பொண்ணு. பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்தது சிவசங்கரி ஸ்ரீதேவி. அதாவது அந்த பொண்ணோட டார்கெட் என்னன்னா எல்லாத்தையும் அட்ட ஸ்டெச்ல முடிச்சிடணுமா. நான் சொன்னேன் அம்மா தெய்வம்மா நீங்க அப்படின்னு. ஐயோ அந்த புக்கு, சிஏவோட புக்கு குண்டா. அதை தவிர சிஎம்ஏ அவங்க எப்படி எடுத்துனா டெய்லி ஊருக்கு போற மாதிரி எடுத்துன்னு வந்துடும் வராங்க. பெரிய பேக், நல்லா பெரிய பேக்ல. நம்ம எக்ஸ்கர்ஷன்லாம் போனா அப்படி போவோம்ல, ஊருக்குலாம் போனா அந்த மாதிரி இருக்கு பெரிய பேக். அதுல வந்து இந்த புக்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துருவாங்களாம். ஒரு டைம் டேபிள் காமிச்சாங்க பாருங்களேன், ஆடி போயிட்டா. நான் ஒரு நிமிஷம், எப்படிம்மா யாருமா நீ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவங்க அப்பா ரொம்ப கார்பெண்டர் வேலை போல இருக்கு. ஆனா இந்த பொண்ணு, மேம் நான் வெறித்தனமா படிச்சுட்டு இருக்கேன் மேம், எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த பொண்ணு கிட்ட நம்ம ரெஃபரன்ஸ்லாம் சும்மா கேட்டேன் நியூ இதுக்கு. அந்த பொண்ணும் அதை தான் சொல்றாங்க ஸ்ரீதேவி சிவசங்கரி. மேம் எங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் படிக்க சொல்றாங்க மேம். இன்ஸ்டியூட்ல தான் அந்த பொண்ணு படிக்கிறா போல இருக்கு. எல்லாருமே ஸ்டடி மெட்டீரியல் படிங்க, 70% அதுலயே எடுத்துடலாம். எம்சிக்யூஸ் கூட ஸ்டடி மெட்டீரியலே பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஆ ஆ அப்படியா?
அப்படியா? ஓ. ஆனா அந்த பொண்ணு அதேதான் சொன்னாங்க ஸ்ரீதேவி. அவங்க அந்த ஃபேக்கல்டி சொன்னாங்களாம். சிடபிள்யூ இன்ஸ்டியூட்லயே படிக்கிறா அவ, எக்மோர் இன்ஸ்டியூட்லயே. புக் பேக்கோடது இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் புக்கு ஃபுல்லா படிச்சாலே போதுமா. 70 72 70 to 80 அசால்ட்டா எடுக்கலாமா. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வா. நாட் ஒன் சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட்ல ஃபைனலுக்கும் அதே தான் சொல்றாங்களோ. ஏன்னா வந்து அதுவே செம்ம ஸ்டாண்டர்டா இருக்கு மேம் நம்ம புக்கே. ஆனா உங்க புக்கு செம்ம ஸ்டாண்டர்ட், அதுல நோ டவுட். ஏன்னா நாங்க படிக்கும் போதெல்லாம் இப்போ ஒண்ணும் இல்ல, போன சிலபஸ்க்கும் இந்த சிலபஸ்க்குமே நான் ஸ்டாண்டர்ட் பாக்குறேன். போன சிலபஸ்க்கு நான் ஒரு பொண்ணுக்கு எடுத்தேன் ஆக்சுவலா. குரோம்பேட்ல தான் இருக்காங்க அந்த பொண்ணு. ஸ்வேதாவா ஸ்வாதியான்னு ஞாபகம் இல்லை அந்த பொண்ணு பேரு. அந்த பொண்ணுக்கு எடுத்தேன். அந்த இதுக்கும் இப்ப நான் உங்களோட மெட்டீரியல் பாக்குறேன்ல, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்குமே எனக்கு டிஃபரன்சஸ் தெரியுது. இப்ப என்ன சுத்தி புக்கா இருக்க ஸ்ரீதேவி வீடு. எப்படின்னா உங்களுக்கு இந்த இப்ப ஜட்ஜ்மெண்ட் இந்த இந்த இதெல்லாம் கொடுக்கணும்ல, அதுக்கு நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி வச்சிருக்கேன் நான் அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு. இது ஓவா இருக்கு, அப்புறம் அந்த மாதிரி. ஸோ சூப்பரா இருக்கும் உங்க புக்கு. அதான் சொல்றேன், தயவு செஞ்சு இது ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு டைம். அந்த இந்த டைம் வந்து நீங்க விட்டுறாதீங்க ரெண்டு பேருமே. எப்படியாவது நல்லா புடிச்சு கிடிச்சு அதோட நல்லா சிஎம்ஏவோட நல்லா ஐக்கியமாயி முடிச்சிருங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு. ஆனா அந்த பொண்ணு சிஎம்ஏ சொல்றாள்ல, சிஎம்ஏவோட மேனேஜ்மெண்ட் காஸ்ட் சிஏக்கும் சிஎம்ஏ புக் தான் ரெஃபர் பண்றாளாம். ஈவன் ஃபார் இதுக்கு எஃப்எம்க்கு கூட அந்த பொண்ணு காமிச்சா ஸ்ரீதேவி. எஃப்எம்க்கு வந்து அப்படியே. ஆனா நான் அதுமே ரியலைஸ் பண்ணேன், சிஏ இன்ட்ரோட எஃப்எம்மும் சிஎம்ஏ இன்ட்ரோ எஃப்எம்மும் ஒரே மாதிரியே இருக்கு. இப்ப மாத்தினாங்கல்ல ரெண்டு பேருக்கும் சிலபஸ், அதுல அப்படியே ரெண்டு பேர் எஸ்எம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும் அப்படிதான் இருக்கு. ஆல்மோஸ்ட் அலைன்டு ரெண்டுமே. அதனால சூப்பரா படிங்க. புக்ல இருந்து தான் கேட்பாங்கன்றாங்க. 70% 80% புக்ல இருந்து தான் கேட்பாங்கன்றாங்க. சூப்பர் சூப்பர். பா சூப்பர். ஆக்சுவலா 1 மார்க் கிராக் பண்ணாலே செம கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிரும். அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, ஆடிட்டிங் முதற்கொண்டு புக்ல இருந்து தான் படிக்க சொல்றாங்களா, மெட்டீரியல் இருந்து தான் படிக்க சொல்றாங்களா. அதனால ஓ அப்படியா. சூப்பர் ஸ்ரீதேவி. வாவ். அப்ப நம்ம வந்து இது முடிச்சு அந்த மாதிரி உட்காந்து வேணும் பார்க்கலாம். ஓகே. அப்போ அது கூட நல்ல மெத்தடாலஜி. நானும் அந்த பொண்ணு கிட்ட சொல்றேன். நான் இப்ப இந்த அடுத்த வாரம் போவேன். நான் இப்ப எப்படி தெரியுமா, நான் அண்ணா லைப்ரரி போறது அந்த பொண்ணை பாக்கிறதுக்கு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஷி காட் இன்ட்ரடியூஸ்ட். எனக்கு ஒரு இது இல்ல, பெண் இல்ல. அப்ப பார்த்தா ஐயோ, நான் எனக்கு அவங்க இந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆனதே அந்த பொண்ணோட பேக்கை பார்த்துதான். எல்லா மெட்டீரியல் வச்சிருக்கா, சிஎஸ் மெட்டீரியல் வச்சிருக்கனால இந்த பொண்ணு சொன்னா, மேம் எனக்கு லா ரொம்ப ஈஸி மேம், இதுல இருந்து ரெஃபரன்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்கேன், ஏதாவது இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல கொடுக்குறாங்களா. ஆனா இன்ஸ்டியூட் ஃபேக்கல்ட்டிக்கு மட்டும் தெரியுது ஸ்ரீதேவி சிவசங்கரி. ஆஹ் ஒரு மாதிரி கொடுக்குறாங்கல்ல எக்ஸாம்க்கு ஒரு மாசம் முன்னாடி, இதை பார்த்துக்கோங்க அதை பார்த்துக்கோங்க, அவங்க சொல்றது அப்படியே வருதோம். அந்த பொண்ணு சொல்றா, மேம் போன வாட்டி சொன்னாங்க மேம், அப்படியே வந்து அவங்க சொன்னது ஒரு 25% அப்படியே வந்தது. அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்கேன், அந்த மாதிரி இருந்தா ஏதாவது சொல்லுமா அப்படின்ட்டு. செம்ம ஸ்டூடியோ ஸ்ரீதேவி சிவசங்கரி. அப்படியே எப்படின்னா வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கட 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 கடன்னு சொல்றான் அந்த பொண்ணு. நான் சொன்னேன், நீ வந்து நடமாடும் லைப்ரரிமா அப்படின்னு. நான் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் எனக்கு சும்மா பேசினா ஒரு இது கிடைக்கும்ல, ஒரு ஐடியா கிடைக்கும்ல. சிவசங்கரி அண்ட் ஸ்ரீதேவி மஸ்ட் கோ லைப்ரரி, கண்டிப்பா போங்க. பெரிய விசிபிலிட்டி கிடைக்கும், நான் அதை மட்டும் ஷுவரா சொல்றேன். ஹாஸ்டல்ல எல்லாம் இந்த படிக்க முடியலன்னா சிவசங்கரி காத்தாலே எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல, அங்க மெஸ் பக்கத்துல ஒண்ணு இருக்கு. ஆனா அங்க என்ன ப்ராப்ளம் தெரியுமா, அந்த இன்ஸ்டியூட் பக்கத்துல கொஞ்சம் தூரம் நடந்தாதான் ஹோட்டல்லாம் வரும். ஒரு ஃப்ரூட் கடை இருக்கு, அது மட்டும் கட் பண்ணி வச்சிருவான், பப்பாளி அதெல்லாம். மத்தபடி யூ ஹேவ் டு கம் டு மெயின் எக்மோர். எக்மோர் போயிருக்கீங்களா சிவசங்கரி? போங்க, அந்த இடம் நீங்க போனோம், அந்த லைப்ரரி மஸ்ட் கோ நீங்க.
போனீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல வைப் கிடைக்கும். ஓகேவா? சரி. 40 must go. 48, 49 theory. ஆமாக்கண்ணா, ஆமா ஆமா. சொல்லுங்க. ஒரே நிமிஷம். 37 போட்டோமா? அப்ப நான் இங்க கம்ப்ளீட்டடே போட்டுருமா? ஓ சூப்பர். எனக்கு அனுப்பிச்சு விடுங்க ஸ்ருதிவி, இதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவேன். கம்ப்ளீட்டட் இன் கிளாஸ் 38 போட்டேனா? 39 போட்டேனா? 40 போட்டேனா? 41, 41 ஹோம்ஒர்க் ஆக்கனா? 42 போட்டேனா? 42 போடல. ஏன் ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தேனா? இல்ல, ஹோம்ஒர்க் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். 43 போடுறேன்னு சொல்லியிருந்தேனா? ஓகே. 43 போடுறேன்னு சொல்லி. ஆ ஓ சரி சரி சரி, அந்த சம்மா இது. ஓகே. 44 நேத்திக்கு போட்டுட்டேன். 45 போட்டேன். 45 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். 46 போட்டேன். 47 இன்னைக்கு போட்டேனா? என்னமோ 47 போட்டோம். 48 போட்டோம். 49ல இருந்து ஹோம்ஒர்க் கொடுத்தேன்னா தியரி 49 50 51 ஹோம்ஒர்க்கா? ஓகே. தியரி ஓகே. இப்போ நான் 52 போடுறேன்.
இப்போ ம், இந்த சம்மோட பிஎன்எல் வச்சு நம்ம வேரியன்சஸ் கண்டுபிடிக்க போறோம். சரியா? அது எப்படி தரேன், ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம பார்க்குற அந்த கடைசி 12 சம் பார்த்தோம் இல்லையா, எல்லாமே டைப் 3 ப்ராப்ளம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா போடணும் கண்ணா, போஸ்ட்போன் மட்டும் பண்ணாதீங்க, ரொம்ப ப்ராப்ளம்ல ஆயிடும். போன் தயவுசெய்து பண்ணாதீங்க. ப்ரொகாஸ்டினேட் பண்ணீங்கன்னா யூ வில் லேண்ட் அப் இன் ப்ராப்ளம். அதனால ஐ டோன்ட் யூ டு கெட் இன் ப்ராப்ளம். அதனால தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். சரியா? எப்படியாவது டைம் எடுத்து பண்ண பாருங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். திஸ் ஏஜ் இஸ் ஏஜ் ஃபார் யூ டு எக்ஸல் இன் யுவர் கேரியர். ஓகேவா? அதனால இஸ் யுவர் டைம். ரெண்டு பேருக்கு இந்த டைம் விட்டா வரவே வராது. அதனால புட் மோர் எஃபர்ட், மோர் டைம் இன் ஸ்டடீஸ் போடுங்க. மற்றதெல்லாம் பார்க் பண்ணிட்டு. ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா, பாண்டுரங்கன் வந்து ரங்கா பென்ஸோட ஓனர். ஓகேவா? அவர் ஃபவுண்டன் பென்ஸ் வந்து பண்றாரு. ரங்கா பென்ஸ் வந்து பேட்சஸ் பேட்சஸா ப்ரொடியூஸ் பண்றாரு. லாஸ்ட் குவார்டர்ல பாண்டுரங்கன் வந்து அபிமன்யு அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபவுண்டன் பென், அதுல வந்து நிப்ப பார்த்தாலே சூப்பர்பா ஆம்பிஷியஸ் ஒன்னொன்னும் இருக்கு. ஹேஷ் 8 ஹேஷ் 9 நிறைய நிப்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல அந்த ஹேஷ் 8 நிப்ஸ்ன்னு ஒன்னு இருக்கு. இப்படி இருக்கும், பார்த்திருக்கீங்களா தெரியல. இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு நிப்ஸுக்கும் ஒரு ஒரு இண்டிகேஷன் இருக்கும். சரியா? நீங்க ஒரு பென், இப்ப இங்க் பென் யார் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஹலோ? இங்க் பென் யூஸ் பண்ணதே இல்ல. சிவசங்கரி நீங்க? சரி, யூஸ் பண்ணலைன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு கடையில போய் சும்மா அந்த இங்க் பென் மட்டும் பாருங்க. இங்க் பென்ல வந்து நிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னொன்னு ஒரு மாடலா இருக்கும். ஒண்ணு இந்த மாதிரி மாடல் இருக்கும், ஒண்ணு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அந்த நிப்ஸே வேரி வேரி ஆகும். ஓகே, அந்த மாதிரி இப்ப இது பாத்தீங்கன்னா 250 டிட்டானியம், இதுல பாத்தீங்கன்னா 250 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அந்த மாதிரி ஒன்னொன்னா இருக்கும். எவ்வளவு தூரம் நிப்பு வந்து உங்களுக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சரியா? சோ ஒரு வாட்டி எழுதி பாருங்க. இங்க் பென்சில் எழுதுறது தான் ஹேண்ட் ரைட்டிங் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனாலும் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல எப்பவுமே இங்க் பென் தான் கொடுப்பாங்க எழுதுறதுக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒரு பென்னை பியூட்டிஃபுல்லா இவர் டிசைன் பண்றாரு. அத வந்து ஆம், பாண்டுரங்கன் என்ன பண்றாருன்னா, இவரு ரங்கா பென்ஸோட ஓனர் பாண்டுரங்கன் வந்து சுப்பிரமணியம் கிட்டேந்து வந்து ஓகே, சுப்பிரமணியம் கிட்டேந்து வந்து நிப்ஸ் வாங்குறாரு. ஓகேவா? ஹூ ப்ரொடியூஸ் நிப்ஸ் இன் இஸ் ஃபேக்டரி இன் சென்னை. இவரை நான் மீட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. இவரை நான் மீட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா. திஸ் கை. இவர் என்ன மாதிரி பர்சன் தெரியுமா? இந்த நிப்ஸ்லாம் டிசைன் பண்ற ஒரு பேஷன் இவர்கிட்ட இருக்கு, சுப்பிரமணியன் சொல்லிட்டு. ஓகேவாடா? ஐ met this person. அதான் பார்த்தேன், சுப்பிரமணியம் ஆஃப் சென்னை, who produces the nibs. He is producing nibs actually.
ஆமா, இவரை நான் மீட் பண்ணிருக்கேன். ஸ்டீல் நிப்ஸ்ல கூட போடுவாரு சிவசங்கர் ஸ்ரீதேவி இவரு. ஸ்டீல் கோல்டு நிப்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இப்ப வராங்கல்ல கம்பெனிஸ்லாம். இப்ப டிசிஎஸ், காக்னிசன்ட் அவங்களுக்குலாம் வந்து பென்ஸ் ப்ரெசென்ட் பண்ணணும்னா இவர் பயங்கர ஃபேமஸ். ஏஎஸ்ஏ பென் சுப்பிரமணியம் சொல்றாங்கல்ல. சில பேர் டிட்டானியம் நான் சொன்னேன்ல, ஒரு இட்டாலிக் டிட்டானியம் அந்த மாதிரி இருக்கிற ஸ்பெசிபிக் பென்ஸ்லாம் கேட்பாங்க சில கம்பெனிஸ்லாம். நீங்க கார்ப்பரேட்ஸ்லாம் போனீங்கன்னா தெரியும் 2 பேருக்கும். இந்த கார்ப்பரேட் மீட்டிங்ஸ்லாம் போனீங்கன்னா பென்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலா, சுப்பிரமணியம் ஆஃப் ஏஎஸ்ஏ பென்ஸ். இவர் என்ன பண்ணுவாரு, இது போட்டிருக்காங்களே, ஹூ ப்ரொடியூஸ் நிப் இன் ஹிஸ் ஃபேக்டரி. இந்த சுப்பிரமணியம் வந்து ரிவைசஸ் இஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ். ஆர்டர் வந்தவொடனே ஆர்டர் நிறைய வருதுன்ட்டு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இது பண்றாரு. அப்படின்னா என்ன, மிஷினரி மாத்துறாரு, அந்த மாதிரி பண்றாரு. ஆனா 30th June 2022ல சுப்பிரமணியம் finds that there is a significant difference between budgeted profit of 2 lakhs, standard profit 10 and standard output for the year ended 30th June 2022 20,000 units. ஓகேவா, and the actual profit 55,000 as in shown in the pre-rental account. சுப்பிரமணியம் வந்து request his friend Mr. Nikhil, அவரோட காஸ்ட் அக்கௌண்டன்ட் வந்து கேக்குறாரு, இந்த இஷ்யூக்கு வந்து கேக்குறாரு. என்ன கேக்குறாரு, பட்ஜெட்டட் ப்ராஃபிட்டுக்கும் ஓகேவா ஆக்சுவல் ப்ராஃபிட்டுக்குமான பட்ஜெட் எவ்வளவு பண்றாரு, ப்ராஃபிட் 2 லட்சம்னா ஆக்சுவலா எவ்வளவு கிடைச்சிருக்கு, 55,000 தான். இதுக்கான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கேட்டுட்டு அவரோட பிஎன்எல் அக்கௌண்ட் கொடுக்குறாரு, இதெல்லாம் டீடைல்ஸ் கொடுக்குறாரு. அப்புறம் அந்த பட்ஜெட்டோட பண்றாங்கல்ல ஸ்டாண்டர்ட் அவுட்புட், அதோட டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் ஷீட்டோட டேட்டா ஃபுல்லா கொடுக்குறாங்க. ஆக்சுவல் மெட்டீரியல் பிரைஸ் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 4 ரூபாய். Labor was actually paid at the rate of 2.20 per hour and it is stated that 4 units are produced in an hour. இது டேட்டா கொடுக்குறாங்க கண்ணா. இந்த சம்மை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நாளைக்கு உட்காந்துட்டு சம் இது போடலாம். ஆனா இந்த சம் நீங்களே கூட பார்க்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இப்போ சொல்யூஷன் என்ன தெரியுமா, ஒன்னொன்னா நம்ம பார்க்கணும், ஒரு ஒரு வேரியன்ஸா எடுத்துக்கணும். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் வேரியன்ஸ். ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான், சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ், சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ், என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து ஆக்சுவல் குவாண்டிட்டி வந்து இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு சொல்றாங்க, 13,000 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணிருக்காங்க. கரெக்டா? ஸோ எவ்வளவு ரூபாய் பட்ஜெட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5,20,000 டிவைடட் பை 13,000 போட்டீங்கன்னா 40 ரூபா. கரெக்டா? 40 ரூபாய் இஸ் யுவர் ஆக்சுவல் பிரைஸ். ஆனா இதோட பட்ஜெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 42 ரூபாய். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், பட்ஜெட் பண்ணதுக்கும் சேல் பண்ணதுக்குமான பிரைஸ் தட் இன்டு ஆக்சுவல் குவான்டிட்டி போட்டா பிரைஸ் வேரியன்ஸ் கிடைச்சிரும். எல்லா வேரியன்ஸஸும் கண்டுபிடிச்சுக்கணுங்கண்ணா. சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ், சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ், அப்புறம் வந்து மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ், லேபர் ரேட் வேரியன்ஸ், எஃபிஷியன்சி. லேபர் ரேட் வேரியன்ஸ்ன்றதுக்கெல்லாம் டேட்டா இங்கேருந்து எடுத்துக்கணும். 4 hours at the rate of rupees 2 per hour, அந்த மாதிரி. அதே மாதிரி வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து இங்கேருந்து எடுத்துக்கணும். 3 ரூபாய் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ், ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ்ல வந்து எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ்ல இருந்து வால்யூம் வேரியன்ஸ். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வேரியன்ஸ்க்கான டேட்டா வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 2 ரூபாய். ஓகேவா, இங்க ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, 38,000 ரூபாய். அப்போ 2 ரூபாய் வந்து இது பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு ஸ்டாண்டர்ட் அவுட் போட்டு 20,000. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 20,000 into 4 மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். அந்த மாதிரி வால்யூம் வேரியன்ஸ், எஃபிஷியன்சி வேரியன்ஸ், கெப்பாசிட்டி வேரியன்ஸ் இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் ரிகன்சிலேஷன் பண்ணோம். எப்படி, அவங்க சொல்றாங்கல்ல பட்ஜெட் ப்ராஃபிட் வந்து 2 லட்சம். ஆனா இவர் எவ்வளவு சொல்றாரு, பட்ஜெட் ப்ராஃபிட் அவர் போட்டது எவ்வளோ, 2 லட்சம் ரூபாய். ஆக்சுவல் ப்ராஃபிட் போட்டது எவ்வளோ, 55,000. இப்போ இந்த பட்ஜெட் ப்ராஃபிட்டுக்கும் ஆக்சுவல் ப்ராஃபிட்டுக்குமான டிஃபரன்சஸ் எல்லாம் பார்த்தோம்னா சேல்ஸ் மெட்டீரியல்ல மேஜரா அட்வர்ஸ் வேரியன்ஸ் ஆயிருக்கு. that is offset by the savings in efficiency, variable, fixed overhead expenditure and volume variance. அப்பனா என்ன ஆயிருக்குன்னா இந்த அட்வர்ஸ் வேரியன்ஸும் இந்த ஃபேவரபிள் வேரியன்ஸ் ஆஃப்செட் ஆகி
ப்ரெடாமினண்டா நிறைய அட்வர்ஸ் வேரியன்ஸ் தான் நடந்திருக்குதுன்றதுனால பட்ஜெட்டட் ப்ராஃபிட்டை விட அந்த அட்வர்ஸ் வேரியன்ஸ்னால ஆக்சுவல் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? பட்ஜெட் இன்னும் கரெக்டா அவங்க போட்டிருக்கணும்னு அர்த்தம். கரெக்டா? இதுதான் அப்ரோச். அப்பனா இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்கன்னா இது வந்து 7 மார்க் சம் கிடையாது, 14 மார்க் சம். ஓகேவா? 14 மார்க் சம். இந்த 14 மார்க் சம்ல வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா கொடுப்பாங்க உங்களுக்கு. இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கோட அட்வான்டேஜே என்ன தெரியுமா? சம்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் வேரியன்ஸா இருக்கட்டும், மெட்டீரியல் வேரியன்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் எல்லாத்துக்குமே செப்பரேட் செப்பரேட் மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் ரெக்கன்சிலேஷனுக்கு தனியா 4 மார்க்குன்னு வச்சிருப்பாங்க. உங்களால ஈஸியா கிராக் அவுட் பண்ண முடியும். புரிஞ்சுதா? சூப்பர். ஆ ஆ இல்லக்கா, நான் இப்போ ஒன்னுல இருந்து எடுக்கோங்களேன். மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கன்னா மெட்டீரியலோடது எல்லாமே பார்க்கணும். நம்ம ப்ரைஸ்லேருந்து யூசேஜ் வேரியன்ஸ்லேருந்து காஸ்ட்லேருந்து பார்க்கணும். லேபர் கொடுத்துருக்காங்கன்னா லேபர் ரேட்டு எஃபிஷியன்சி எடுத்துக்கணும். கண்டிப்பா போட்டுறணும். ஆமா. அந்த மாதிரி தான், வேற எதுவும் இல்ல. ஃபிக்ஸ்டுன்னா எல்லாமே, கெப்பாசிட்டினா எல்லாமே, எக்ஸ்பெண்டிச்சர் வால்யூம் எஃபிஷியன்சி. இதுல கேலண்டர் வேரியன்ஸ் கிடையாது கண்ணா. ஏன் சொல்லுங்க? டேஸ் இல்ல, அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள். சோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா டைப் 2 வராது, டைப் 1ல எல்லாமே போடணும் நம்ம. அவ்வளவுதான். போட்டு ரெக்கன்சிலேஷன் பண்ண வேண்டியதான். இந்த சம் நம்ம நாளைக்கு இல்லாததுனால கிளாஸ் நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் வச்சிடுறேன். சரியா? உங்களுக்கு ஓகேவா 2 பேருக்கும்? சரி, ஓகே. நாளைக்கு ஒரு 10:30க்குலாம் கிளாஸ் வச்சுட்டு 12:30 1 மணிக்கு அப்படி முடிச்சிடுறேன். ஓகேமா, தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. ஆ பை ஸ்ரீதேவி, பை சிவசங்கரி, தேங்க்யூ. ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேன்.